எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஸ்வீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பல வகை இருக்குது. இதில் ரசகுல்லா ரொம்ப பாப்புலரான ஒரு பெங்காலி ஸ்வீட். இது நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஸோ இன்றைக்கி நான் காட்டுற வீடியோவில் நீங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியான ரசகுல்லா வரும். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ரசகுல்லா செய்ய இதுக்கு தேவையான சேனாவை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். ஒரு நல்ல டீப்பான பேனில் 2 லிட்டர் முழு கொழுப்புள்ள பால் ஊற்றிக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே ஒரு பவுலில் தண்ணியில் 3 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். பாலை திரிய வைக்க நான் வினிகர் கலந்த தண்ணியை யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வினிகர் வேண்டாம்னா நீங்கள் எலுமிச்சை சாறு யூஸ் பண்ணி பாலை திரிச்சுக்கலாம். ஒரு சின்ன டிப் என்னென்னா, நீங்கள் வினிகர் யூஸ் பண்ணும்போது பாலில் டைரெக்டாக வினிகரை சேர்த்துடாதீங்க. ஒரு பவுலில் தண்ணியில் சேர்த்து கலந்து விட்டுட்டு டைல்யூட் பண்ணி சேருங்க. பாலை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும். பால் நல்லா கொதிச்சு பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 3 டீஸ்பூன் வினிகர் கலந்த தண்ணியை ஊற்றுங்க. ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் ஊற்ற வேண்டாம், நல்லா கலந்து விடுங்க. பால் மெதுவாக திரிய ஆரம்பிக்கும். மறுபடி இன்னொரு 3 டீஸ்பூன் வினிகர் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வினிகர் பத்தலைன்னு தோணுச்சுன்னா ஒரு 2 டீஸ்பூன் வினிகரை தண்ணியில் ஊற்றி கலந்து பாலில் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டோவை மறுபடி ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு பவுலில் இருக்கிற வினிகரையும் ஊற்றி பாலை கலந்து விடுங்க. பாருங்க, பால் நல்லா திரிஞ்சு வாட்டர் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாலை வடிகட்டிக்கலாம். சேனாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுங்க. வினிகரில் இருக்கிற ஸ்மெல், புளிப்பு எல்லாம் போயிடும். நான் இப்போ வடிகட்டியில் பிழிய போகிறதில்ல, அப்படியே துணியில் கட்டி 1 hour விட்டோம்னா எக்ஸஸ் தண்ணி எல்லாம் தானாக வடிஞ்சு வந்துடும். பிழிஞ்சு எடுத்துட்டோம்னா ரொம்பவே ட்ரை ஆகிடும். தண்ணியை ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துடாமல் இப்படி கட்டி விடுறதால ரசகுல்லா ட்ரை ஆகிடாமல் பார்த்துக்கும். ஸோ 1 hour ஆயிடுச்சு. சேனாவை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த சேனாவை நல்லா சாஃப்டாக பிசைய போகிறோம். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. உங்கள் உள்ளங்கையில் வச்சு இப்படி பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்படி ஒரு அரை மணி நேரம் பிசைஞ்சிங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி சாஃப்டான சேனா கிடைக்கும். பாருங்க, நல்ல மாவு மாதிரி க்ரீமியாக வந்திருக்கு. இப்போ இந்த சேனாவை நான் 4 போர்ஷனாக பிரிச்சிருக்கேன். இப்போ இதில் கலர் சேர்த்துக்கலாம். இந்த சேனாவை நீங்கள் ஈக்குவலாகவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் சேர்க்குற அளவுக்கு நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. நான் முதல் கலராக பிங்க் சேர்க்குறேன். 1 ட்ராப் சேர்த்து பிசைங்க போதும். நீங்கள் கலர் எதுவும் சேர்க்காம கூட இந்த ரசகுல்லாவை செஞ்சுக்கலாம். நான் இப்போ பிங்க் பால்ஸாக உருட்டி வச்சுட்டேன். இப்போ இதே மாதிரி எல்லோ பால்ஸை ரெடி பண்ணிக்கலாம். 1 ட்ராப் எல்லோ ஜெல் சேர்த்து கலந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு டிராப் கிரீன் ஜெல்லும் சேர்த்து கலந்து கிரீன் பால்ஸை செஞ்சுக்கலாம். இன்னொரு போர்ஷன் அப்படியே நேச்சுரல் ஒயிட் கலர்லயே உருட்டிக்கலாம். கலர் சேர்த்து பண்றது ஆப்ஷனல் தான். அகலமான பேன் எடுத்து 1.25 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது 250 ml கப். அதே கப்ல 4 கப் தண்ணி ஊற்றி சர்க்கரை நல்லா கரைஞ்சு வந்ததும் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுக்கலாம். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு மெதுவா ஒவ்வொரு ரசகுல்லா பால்ஸா சேருங்க. எல்லா பால்ஸையும் சேர்த்து மூடி வச்சு 5 நிமிஷம் குக் பண்றேன். 5 நிமிஷம் கழிஞ்சு ஓபன் பண்ணும்போது ரசகுல்லா நல்லா ஊறி இருக்கும். மெதுவா கலந்து விட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறட்டும். ஆறுனதும் சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. ரசகுல்லா நல்லா சாஃப்டா வரதுக்கு சேனாவை பிசையறதுல தான் இருக்கு. இது நீங்க ஏதாவது ஸ்பெஷல் பார்ட்டிஸ், பர்த்டேஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க முன்னாடியே செஞ்சு வைக்கலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.